ஆண்டவரின் படைப்புகளே, அவரை வாழ்த்துங்கள். அண்ணல் அசிசி ஆண்டவரை கண்டிட இயற்கையை இறுக பற்றி ஈடில்லாதவரை கண்டு உலகம் வெறுமை என உணர்ந்து ஊற்றாகிய இறைவனுக்காய் 8 திசையும் சென்று ஏழைகளின் நண்பனாய் 5 காயம் வரம் பெற்று ஒன்றுமில்லா நிலையை ஒரே ஒருவருக்காய் ஏற்று ஓர் சபையை தொடங்கி தனது நாமம் கொண்ட பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்தை நிலைநிறுத்தி இறை படைப்புகளாம் முதல் படைப்பாகிய இயற்கையை தன் சகோதர சகோதரிகளாக கண்டு பாவித்த இயற்கையின் எழிலாம் நாம் சபையின் 3வது பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியின் ஆன்மீகத்தை மையமாக கொண்டு எளிமையின் வடிவில் இக்குடிலானது உருவாக்கப்பட்டுள்ளது. 1223ஆம் ஆண்டு அசிசியில் உள்ள கிரேசியோ என்ற இடத்தில் தன்னுடைய சகோதர சகோதரிகளாக கண்டு பாவித்த இயற்கையில் நம் பெருமான் கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு சிறு குடிலாக கட்டியது முதல் இந்த 2023வது ஆண்டானது 800வது ஆண்டை எட்டியுள்ளது. இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் மரியன்னையின் தூய இதய பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபையின் மதுரை மாநிலத்தை சார்ந்த ரீட்டாஸ் குழும அருள் சகோதரிகள் இயற்கையை மட்டும் பயன்படுத்தி எளிய முறையில் இக்குடிலை மரத்தின் அடி வேரிலிருந்து ஆண்டவரின் பிறப்பை எடுத்து எம்பியுள்ளோம். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகனாக இருந்தாலும் மானிட பிறப்பை தாழ்ச்சியோடு இம்மண்ணுலகிலே எளிமையாக எடுத்தவர். ஒரே மரத்தின் வேர்தான் அம்மரத்தின் உயிர் மூச்சு. வேரானது தன்னை மறைத்து தண்டையும் கிளைகளையும் இலைகளையும் கனிகளையும் வளர செய்து அவற்றையெல்லாம் தாங்கி நின்று தன் பயன் பாராது பிற நலனுக்காய் தன்னை இழப்பது. ஆம், அது போன்று மனிதர்களாகிய நம் வாழ்வின் நலனுக்காக பாவங்களுக்கு பரிகாரமாக நம் சுமையை சுமை தாங்கி தன்னை இழக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட பிறப்பு என்பதை இம்மரத்தின் வேர் மூலம் எடுத்து எம்பியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் வேரை சுற்றி நீர் ஊற்றில் மீன்கள், பசுமையான வயல்வெளி, கோணி சாக்காலான ஸ்கிரீன், வைக்கோல், மரத்துகள் மற்றும் தேங்காய் நார் மூலம் உருவகப்படுத்தப்பட்டுள்ள சூரியன், நட்சத்திரங்கள் மற்றும் பறவைகள் என்று முற்றிலும் எளிய முறையில் அமைத்துள்ளோம். அசிசியின் ஆண்டவராம் இம்மானுவேலனை இயற்கையின் மூலம் கண்டு ஈடில்லா வரங்களை பெற்றிட மகிழ்ந்திட அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.